உயர்ந்த மகான்களின் உபதேசங்களை நாம ஒருபொழுதும் தப்பா புரிஞ்சிக்க கூடாதுங்க. படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் அப்படின்னு இருக்கவே கூடாது. நாம் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் கடைப்பிடிச்சாதான் நம்முடைய பிறவிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்றத சொல்ல போகிற சாரதா தேவியாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அனைவருக்கும் என் இனிய வணக்கம். ஜெயராம்பாடியில் அன்னை சாரதா தேவியின் உறவு பெண்களான ராது, மாக்கு, நளினி ஆகியோர் உறக்க சிரிச்சபடியே பேசிட்டு இருந்தாங்களாம். அவருடைய பேச்சு தரக்குறைவாகவும் பிறரை கேலி செய்யும் வகையிலும் அமைந்திருந்துதான். இதை கவனித்து சாரதா தேவி அந்த 3 பேரையும் கண்டிச்சாங்களாம். அதற்கு உடனே அப்பெண்களுள் ஒருத்தி, அத்தை, வெட்கம், வெறுப்பு, பயம் இம்மூன்றையும் கடந்தால்தான் ஒருவர் நிறைநிலையை அடைய முடியும்னு நம்ம ராமகிருஷ்ணரே கூறியிருக்கிறாரே அப்படின்னு சொன்னாலாம். அந்த பெண்களுக்கு இந்த வெட்கம், பயம், வெறுப்பெல்லாம் எந்த இடத்துல பயன்படுத்தணும், எந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது என்பது தெரியல. அந்த அறியாமை மிகுந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். நம்மில் பல பேரும் அப்படி இருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நல்ல குரல் வளம் இருக்குது, இனிமையாக பாடுவீங்க, ராகம் தப்பாமல் பாடுவீங்க, கணீர்னு பாடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு சத் சங்கத்துக்கு போகிறீங்க, அங்கே பக்தி பாடல்கள் பாட சொல்கிறாங்க. பாட சொன்ன மறு வினாடி இதற்காகவே காத்திருந்தது போல் ஒருத்தர் பாட ஆரம்பிச்சிட்டாங்களாம். குரல் கரன்னு கேட்கவே சகிக்காமல் இருந்ததுதான். நிறைய பிழை இருந்தது, ராகமாக வர தப்பி தப்பி பாடினாங்களாம். ஆனால் அவங்க எதனால் பாடினாங்க? அவங்கக்கிட்ட தைரியம் இருந்தது. ஒரு பக்தி பாடலை பயம் இல்லாமல், வெக்கம் இல்லாமல் பாடினாங்க. ஆனால் நான் சொல்கிற இந்த பெண்மணி அவ்வளோ திறமைகள் இருந்தும் ரொம்ப தயங்கினாங்க, வெக்கப்பட்டாங்க, பாடுறதுக்கு பயந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷிவரிங்காக கூட இருந்தது. அதனாலேயே அவங்க பாடாமட்டாங்க. ஆனால் அன்றைக்கு அவங்க அங்கே பாடியிருந்தாங்கன்னா அந்த பாட்டு பக்தி உணர்வோடு கலந்து அவங்க பாடுகிற பொழுது அதை கேட்பவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதனால் பக்தி உணர்வும் எல்லாருக்கும் அங்கே அதிகமாகிருக்கும். எல்லாரும் அந்த பெண்மணியை பாராட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு பல பல வாய்ப்புகள் பல பல இடத்துல ஏற்பட்டிருக்கும். அவங்க திறமையும் வெளிப்பட்டிருக்கும், பக்தி உணர்வும் அதிகப்பட்டிருக்கும் அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும். அதே போல் அவங்களோட ஒரு ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்களாம். அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த ஆன்மீகத்துலலாம் அவ்வளோ நாட்டம் கிடையாது. வீட்டில் தீபாவளி பண்டிகை அது மாதிரி கொண்டாடும் பொழுது தீபாராதனை பண்ணும்போது தீபாராதனை பண்ணுறது கூட அவங்களுக்கு சோம்பேறிதனமாக தொட்டு கும்பிட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய பக்தி இருந்தது. அவங்கள கூட்டம் நீங்கள் உட்கார வச்சு தான் இவங்க பாடுறதெல்லாம் கேட்கறதுக்கு அவங்களுக்கு பொறுமையே இல்லை. அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கே அவங்களுக்கு பிடிக்கல, வெறுப்பாக இருந்தது. இது போல் ஒரு மனிதன் ஆன்மீக வழியில் போகிறதுக்கு பயமோ வெட்கமோ வெறுப்போ கொள்ளக்கூடாதுன்ற ஒரு அர்த்தத்தில் தான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அதை சொல்லியிருக்காரு. அதைத்தான் சாரதா தேவி இவங்களுக்கு சொல்கிறாங்க. அந்த பெண்கள் அப்படி சொன்னதும் அன்னை மறுத்து பேசினாராம். இதோ பாரம்மா, இறை நினைவில் எந்நேரமும் மூழ்கி இருப்பவர்களுக்காக குருதேவர் கூறிய உபதேசம் இது. ஆனால் பெண்கள் வெட்கத்துடன் பயத்துடன் வாழ வேண்டியது மிக மிக அவசியம் என்றாராம் சாரதா மாதா. மேலும் இக்கருத்தை அப்பெண்களின் மனங்களில் பதிய செய்ய நீண்ட விளக்கத்தையும் கொடுத்தாராம். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கற்பு நெறியையும் நல்லொழுக்கத்தையும் கடைபிடித்தே ஆக வேண்டும். ஒழுக்கமற்ற தீயோருடன் தொடர்பு கொள்ளவே கூடாது. உங்கள் புனிதத்தை காப்பதில் மிக மிக ஜாக்கிரதையாக இருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், எதற்கெல்லாம் பயப்பட வேண்டும் தெரியுமா? புலி, பாம்பு போன்ற மிருகங்களை நினைத்தோ, மரணத்தை எண்ணியோ, அல்லது திருடன் நம்மை தாக்க வருவானோ என்று மனசஞ்சலப்படுவதையோ பற்றி நான் இங்கே குறிப்பிடவில்லை. கண்ணியத்தை கடைபிடிப்பது அவசியம். ஊழல் மற்றும் சமுதாய சீரழிவு தன்னால் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று எந்த நிலையிலும் தவறாக வாழவே கூடாது என்று மனதிலே ஒரு அச்சம் இருக்க வேண்டும். ஒழுக்கமற்ற வெட்கக்கேடான செயல்கள் புரிபவர்களை இந்த உலகம் சற்றும் மதிக்காது. தீயவனான ராவணன் பல விதங்களில் சீதாதேவியை அடைய முயன்றான். சஞ்சலமற்ற மனதோடு சீதை ஸ்ரீராமனையே உறுதியாக பற்றியிருந்தாள். ராவணனை வெறுத்து ஒதுக்கினாள். அன்னை சீதையின் ஒழுக்கத்தின் வலிமை, தூய்மையின் ஆற்றல் இவையே அரக்கன் மீது வெறுப்பாய் வெளிப்பட்டது. இந்த இடத்திலே வெறுப்பு சரியானது. அதே போல மகாபாரத காலத்தில் அரசு சபையில் அனைவரின் முன்பும் கௌரவர்களால் திரௌபதி அவமானப்படுத்தப்பட்டாள்.
உயர்குல பெண்ணான அவளின் மாசு மறுவற்ற புனிதத்தை, மான உணர்வை, ஆன்மீக உயர்வை அத்தீயவர்கள் அழிக்க முற்பட்டதால் திரௌபதியின் உள்ளத்தில் துரியோதனன் உள்ளிட்ட 100 பேரின் மீது வெறுப்பும் ஆத்திரமும் குடிகொண்டது. ஆக எந்த நிலையிலும் நமது நன்னடத்தைக்கு இழுக்கு நேரக்கூடாது என்று அன்னை சாரதை தனது உறவுக்கார பெண்களிடம் விளக்கினார். நாணம், நன்னெறி, நற்பண்புகளுடன் அன்னை உலகில் வாழ்ந்து காட்டி ஒரு முன்னுதாரணமாக இருந்து சென்றுள்ளார். நாமும் அவ்வாறே வாழ வேண்டும் என்பதே அவருடைய எண்ணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சம்பவத்திலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, திரும்பவும் அந்த பாடுவதற்கு வெட்கப்பட்ட பெண்மணி தான் சொல்வேன். அந்த பெண்மணி பயமின்றி வெட்கமின்றி பாடியிருந்தாங்க அப்படின்னா நாளடைவில் அவங்களுக்கு பக்தி உணர்வு மேலிட்டு இருக்கும். பக்தியில் அவங்களுடைய படித்தரம் மெல்ல மெல்ல உயர்ந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆகினால நாம் எங்கே வெட்கப்படணும், பயப்படணும், எதை வெறுக்கணுன்றதில் நமக்கு தெளிவு கண்டிப்பாக இருக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலூர் காந்திமதி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.